வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சாத் பண்டிகையின் நஹாக்கே புனித தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில், குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் நடந்து வரும் கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்தியா பாகிஸ்தானை வலியுறுத்தியுள்ளதாக 80வது ஐநா தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு எதிர்காலத்தை பார்ப்பது என்ற தலைப்பின் விவாதத்தின் போது உரையாற்றிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பார்வதானேனி ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 127வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பு கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நேற்று மொத்தம் 11,70,000 ரூபாய் நிதி உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து பூரணாங்குப்பம் சடா நகரில் உள்ள நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பையும் வழங்கினார்.